வணக்கம். இந்த வாரம் பல லோ பட்ஜெட் படங்கள் படையெடுத்து வந்திருக்கு. அதில் முதல்ல இந்த அஸ்திரம் தி சீக்ரெட். ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸ்லாம் அறிவிச்சு ப்ரெஷோலாம் கூட முடிச்சிட்டாங்க. பட் அப்போ தியேட்டர்ஸ் கிடைக்கிறதுல பிரச்சனை இருந்ததுனால போஸ்ட்போன் பண்ணிட்டு இன்றைக்கி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் ஒரு பிளாக் பஸ்டர் படத்துக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காரு ஷாம். அது என்ன பிளாக் பஸ்டர்னு கேட்டிங்கன்னா வாரிசு. ஓகே, அறிமுக இயக்குனர் அரவிந்த் ராஜகோபால் இந்த அஸ்திரம் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்திரம் தி சீக்ரெட். கொடைக்கானலில் ஒரு பார்க்கில் பட்டப்பகலில் ஒருத்தர் திடீர்னு கத்தி எடுத்துட்டு தன்னைத்தானே குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணி செத்து போகிறாரு. இதே மாதிரி இன்னும் 2 தற்கொலைகள் நடக்குது. எல்லாம் ஒரே பேட்டர்ன். ஆனால் இந்த 3 பேருக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் சம்மந்தம் இல்லை. அதே கொடைக்கானலில் ஷாம் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் இந்த கேஸை எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷனில் அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன, ரிவீல் ஆகிற அதிர்ச்சிகரமான ஃப்ளாஷ்பேக் என்ன, ஒரு வகையில் ஷாமுக்கும் இதுக்குமே ஒரு சம்மந்தம் இருக்குது, அது என்ன, இதெல்லாம் தான் இந்த அஸ்திரம். நடிகர் ஷாம் அவரோட கெப்பாசிட்டியில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. அது எப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அவருக்கான வாய்ஸ் ஒரு டிராபேக்காக தான் இருக்குது. ஷாம் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து மற்றவங்க கியூ எடுத்துக்கிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஒரே சீராக எல்லாரும் சுமாரான நடிப்பையே கொடுத்துருக்காங்க. சீனியர் நடிகரான நிழல் ரவி உட்பட. சுந்தரமூர்த்தியோட இசை ஓவராலாகவே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஒரு த்ரில்லர் படத்துக்கு விஷுவலாக ஒரு ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். அதை நான் பல விமர்சனங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த அஸ்திரமில் விஷுவலாகவும் சரி, சூழலை பில்ட் பண்ண விதமும் ரைட்டிங்லையும் சரி ரொம்ப ஃப்ளாட்டாகவே இருக்குது எல்லாமே. அப்பப்போ அங்கங்கே ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வர நரேஷன் நம்மளை பெருசாக குழப்பாமல் எடிட் பண்ணியிருக்காரு எடிட்டர் பூபதி. ஆரம்பத்திலேயே வாய்ஸ் ஓவரில் ஒரு பேக் ஸ்டோரி, தென் அமானுஷ்யமான ஏதோ ஒரு விஷயம் போல அப்படின்னு யோசிக்க வைக்கிற தற்கொலைகள், தொடர்ந்து அதை பற்றின விசாரணைன்னு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே படம் ப்ராக்ரஸ் ஆகுது. சில கேரக்டர்ஸ் மேலே சந்தேகம் வர வச்சு ரெட் ஹெரிங்ஸ் பிளேஸ் பண்ணப்பட்ட விதமும் கொஞ்சம் பரவாயில்ல. செகண்ட் ஹாஃபில் கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் எலிமெண்ட்டை கதைக்குள்ளே கொண்டு வந்ததும் அதை நடக்கிற மரணங்களோட லிங்க் பண்ணதும் ஐடியாவாக கேட்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல வைக்கும். ஆனால் அதோட எக்ஸிக்யூஷன் அவ்வளோ சிறப்பாக இல்லை. இந்த மொத்த படமுமே ஆக்சுவலாக அப்படி தான். கதையாக கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பட் ஸ்டேஜிங்கில் இருக்கிற அமைச்சூர்த்தனம், ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸஸ், திரைக்கதையில் தேவையான ஸ்மார்ட்னஸ் இல்லாமல் போனது, தேவையில்லாத எமோஷன் அண்ட் சென்டிமெண்ட் ஆங்கிளை கொண்டு வந்ததுன்னு இது எல்லாம் சேர்ந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்கு ஒரு உருவம் கிடைக்கும் போது அதே அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணல. ஒரே விஷயத்த பல முறை சொல்கிறாங்க, அவர் சொல்லிட்டு செய்கிறாங்க. சீன் டு சீன் நரேஷன் நகர விதத்திலே ஒரு ஃப்ளோ மிஸ் ஆகுது. இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரில் எதர் அங்கங்கே நம்மளை பயமுறுத்திட்டே ஆர் யோசிக்க வச்சுட்டே ஆர் சின்னதாக ட்விஸ்ட் வச்சுட்டே வரலாம். இல்லை டோட்டலாக அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸே பயங்கர சேலஞ்சிங்காக நம்ம மூளைக்கு வேலை தர்ற மாதிரி இருக்கலாம். இந்த 2 ட்ராக்லேயுமே இந்த அஸ்திரம் ட்ராவல் பண்ணல. ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, அதில் நடக்கிற சம்பவங்கள், வில்லன் கேரக்டர் திடீர்னு உள்ள வர விதம், இப்படி நம்மளை என்கேஜ் பண்ண வேண்டிய எதுவுமே சாதாரணமாக தான் கடந்து போகுது. முக்கியமாக படம் முடிகிற விதம், அங்கே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற அந்த ஐடியா ரொம்ப அபத்தமாகவும் அவ்வளோ நேரம் பார்த்த படத்தை அர்த்தமில்லாத ஒன்றாவும் மாற்றுது. மொத்தத்தில் இந்த அஸ்திரம் டோட்டலி மிஸ்ஸஸ் த மார்க். ஒரு பாசிபிளான கதையை ப்ரெசன்டேஷனில் மேக்கிங்கில் என்டர்டெய்னிங்காக மாற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துமே கூட ரொம்ப வீக்கான எக்ஸிக்யூஷனில் படம் எழுந்து நிற்க கூட கஷ்டப்படுது. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ஓடுது. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போனீங்கன்னா ஒரு ஓகேவான த்ரில்லராக ஃபீல் ஆகும் தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். படத்துக்கு அடல் சொல்லி கொடுத்துருக்காங்க.